ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025க்கான கவர்மெண்ட் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ பார்த்துருந்தோம். இந்த கீ வடி தான் இந்த வருஷம் கரெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே தமிழ் நல்லா எழுதினீங்க. ஏன்னா தமிழ் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்து செக் பண்ணிங்க. உங்களோட 1 மார்க் 15 out of 15 நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. வித் ஆப்ஷனோட எழுதிருக்கேன்னு செக் பண்ணிங்க. 15 1 மார்க் ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக ஒவ்வொன்றுக்கும் மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆஃப் மார்க்காக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் அவர் எழுதுனா ஆஃப் மார்க்கு, பாஸ் அவர் எழுதுனா ஆஃப் மார்க்கு, பல்நிலை விளைஞர் எழுதுனா ஆஃப் மார்க்கு, உமன் எழுதுனா ஆஃப் மார்க். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் 26 கொஸ்டின் நமக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா பொருளவரை பொருளாக செய்யும், பொருளாத இல்லை இப்போ ரொம்ப முக்கியமான குரலாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வினா வகைகள், அதுக்கு கீழே இருந்த அது கரெக்டாக பிரித்தா 1 மார்க், அதுக்கு எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கலைச்சொற்களோட கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஊமி இது பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களை வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியத்தில் அமைத்துள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால தொழில்நுட்பம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக எழுதினா மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலை காட்டு மினிட்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் எழுத 1.5 மார்க், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் 1.5 மார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதிட்டு முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னா இது வந்து பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர் ஓனாக எழுதியிருந்தாலும் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மனப்பாடு போய் எக்ஸாக்டாக எழுதினா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திணை எழுதக்கூடியது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான கான்செப்ட், அதுக்கப்புறம் நிரல்நிறை அணி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான வந்து அந்த அந்த குரல் எழுதி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நமக்கே தெரியும் அழகிட்டு வாய்ப்பு ஃபுல்லாக சரியாக எழுதியிருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 3 மார்க். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா, அப்போ 1 மார்க். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் பாருங்கள். அனுப்புகிற எழுதியிருந்தீங்கன்னா ஆஃப் மார்க், பெருநை எழுதுனா ஆஃப் மார்க், விழித்தல் பொருள் எழுதுனா ஆஃப் மார்க், கடித செய்தி அதாவது பார்த்தீங்கன்னா கடித உடல் சொல்லணும் அந்த கான்செப்ட் எழுதுனா 2 மார்க், முடிவு ஒப்பம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உண்மையில் அந்த எழுதுனா ஆஃப் மார்க், இடம் 4 எழுதுனா ஆஃப் மார்க், உரைமொழி பார்த்தீங்கன்னா உரைமேல் முகர் எழுதுனா ஆஃப் மார்க். ஸோ இந்த பேஸில் தான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு கடித இதே கான்செப்ட் எழுதிருக்கணும். காட்சிக்கேற்ற பொறுத்தவரை கவிஞர் எழுதியிருப்பேன் முழு மதிப்பு ஓனாக எழுதியிருந்தாலும் இதுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 41 பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா படிவம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக கேட்ட கொஸ்டின், அதுக்கு வந்து இப்போ அவங்கள ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கீழே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான 5 நன்மை எழுதிட்டு முழு மதிப்பெண் அதுக்கு ரிலேட்டடாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இது கொடுத்துட்டு பொருத்தமான மொழிபெயர்ப்பு இருப்பின் முழு மதிப்பெண். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு ஓனாக எழுதியிருந்தாலும் மார்க் கொடுத்துலாம். செவி மாற்றுவதற்கு ஆன்சர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் 8 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். முன்னுரை எழுதுனா ஆஃப் மார்க், போராட்ட கலைஞர்ன்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண 1.5 மார்க், பேச்சு கலைஞருக்கு 1.5 மார்க், நாடக கலைஞருக்கு 1 மார்க், திரைக்கலைஞர் அந்த ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் 1.5 மார்க், ஈற்றமிழ் கலைஞர் 1.5 மார்க், முடிவுரை எழுதினா ஆஃப் மார்க். அதாவது பொருத்தமாக விட எழுதி முழு மதிப்பு அந்த ஹெட்டிங் தகுந்த மாதிரி எழுதினா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்லணும் புதிய சொல்ல தேவை பற்றி தமிழ் மன்றத்தில் பேசுவது பார்த்தீங்கன்னா ஒரே குறிப்பில் தமிழின் சிறப்பு எழுதினா 2 மார்க், தமிழின் சொல்வன் எழுதினா 2 மார்க், புதிய சொல்ல தேவை பற்றி எழுதினா 4 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் விரிவானத்தில் கேட்டிருந்தது வந்து கற்கை அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா மேரியின் வாழ்க்கை முன்னுரை எழுதினா ஆஃப் மார்க், மேரியின் குடும்பம் எழுதினா 1 மார்க், பறிக்கப்பட்ட புத்தகம் 2 மார்க், கல்வியின் மீது தாக்கம் 2 மார்க், கல்வி சுற்று ஏற்றிய வில்சன் வந்து 2 மார்க். நெக்ஸ்ட் முடிவு எழுதினா ஆஃப் மார்க். அதே பார்த்தீங்கன்னா கதைப்பகுதியை ஒட்டி கருத்து எழுதி முழு மதிப்பு கான்செப்ட் எழுதினா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் சிறந்த பெண்கள் முன்னூறு எழுதினா 1 மார்க், கடின உழைப்பாளர் அந்த ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் 2 மார்க், சிறப்பு மிக்கவர் அந்த ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் 2 மார்க், போற்றத்தக்கவர் வந்து 2 மார்க், முடிவரை பொருத்தமான பார்த்தீங்கன்னா கருத்து எழுதி முழு மதிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி நமக்கு தெரியும் முன்னுரைக்கு ஆஃப் மார்க், நுழைவாயிலுக்கு 1 மார்க், புத்தக அரங்குக்கு 1 மார்க், வேளாண்மை அரங்குக்கு 1 மார்க், கேளிக்கை அரங்குக்கு 1 மார்க், நெக்ஸ்ட் போக்குவரத்து அரங்குக்கு 1 மார்க், பொழுதுபோக்கு அமைவிடங்களுக்கு 1 மார்க், உணவு கூடங்களுக்கு 1 மார்க், நெக்ஸ்ட் முடிவரை எழுதினா ஆஃப் மார்க். அதே மாதிரி உட்தலைப்புகள் பொருத்தமான கருத்து எழுதி முழு மதிப்பு. அல்லது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடிய விண்வெளி கல்பனா சாவ்லா கம்பேர் பண்ண முன்னூறு எழுதுனா ஆஃப் மார்க், பிறப்பு பற்றி அவங்களோட பிறப்பு எங்கே பிறந்தாங்க 1.5 மார்க், கல்வி எழுதுனா அவங்கள பெற்ற கல்வி தகுதிகள் பற்றி 1.5 மார்க், விண்வெளி ஆர்வம் 2 மார்க், சாதனைகள் 2 மார்க், முடிவு எழுதுனா ஆஃப் மார்க். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உட்தலைப்பு கீழ் பொருத்தமான கருத்து இருப்பின் எழுதியிருப்பின் முழு பெறும். ஸோ ஓவராலாக இந்த இன்ஸை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேல்யூஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி கோட்டேலி ஆஃப் ஏலியில் வாங்கின மார்க்கை விட கோட்டேலி ஆஃப் ஏலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் வாங்கின மார்க்கோட பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வரும். எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா கீ ஆன்சரும் தான் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதனால் நம்ம
நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஸோ அந்தளவு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓவராலே 5 சப்ஜெக்ட்டுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதிருக்கீங்க. அதை கவலைப்படாமல் இருப்பேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது சார், எவ்வளோ மார்க் வருமோ என்னன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கவலையே படாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கோட நல்ல மார்க் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.